அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இப்போ உங்களுக்கு இந்த 2026 பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அதில் நம்ம எல்லா பலன்களையும் பார்த்துருப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவான பலன்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும், மேஷராசிக்கு எந்த மாதம்லாம் சிறந்த மாதமாக இருக்குது, எந்த மாதத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த 2026 அப்படிங்கிற வருஷம் மேஷராசி என்பவர்களுக்கு புது வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் தொடங்கிறதுக்கான சிறந்த காலங்கள் இதில் கிடைக்கும். பொதுவாக இந்த இதில் திடீர் முன்னேற்றம், ஒரு சில மாதங்களில் திடீர் முன்னேற்றம் இருக்கும். இந்த வருஷத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அப்படின்னு முதல்ல 3 முக்கியமான விஷயம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். உங்களோட முயற்சிக்கு, நல்ல கடுமையான முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் முயற்சி அதிகமாக உள்ளவங்க, உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். புதிய தொடங்கிறது, புது வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸ் தொடங்குறது, புதிய தொடக்கங்கள் நடக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையோட லெவல் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கும், பூஸ்டப் ஆகும். இந்த வருஷத்தில் இது முக்கியமாக உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் இந்த வருஷத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த வருஷத்தில் திடீர் முன்னேற்றம் இருக்கும், பண வரவு இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், இதெல்லாமும் இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஜென்ரலாகவே கொஞ்சம் அவசரப்படுறவங்க, பொறுமையாக நிதானமாக இருக்கணும். அது மாதிரி தேவையில்லாத முடிவுகளை, அவசரப்பட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுதான் இந்த வருஷத்தில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. பொதுவாக இந்த மார்ச் மாதம் அப்படின்னா, இந்த வருஷத்தில் மார்ச் மாதத்தில் சிறந்த மாதங்கள் எது அப்படின்னா, மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் தொடங்கிறதுக்கு சிறந்த காலமாக இருக்குது. உங்களுடைய நிர்வாகத்திறன் இருக்கு இல்லையா, அது நல்லா பழிச்சிடும். இது மார்ச் மாதத்தில் உங்களுக்கு நடக்கிறதா இருக்குது. இந்த மார்ச் மாதம் தான் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் மந்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த திட்டங்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைவேற்றலாம். உங்களுக்கு இன்டர்வியூ, அதில் வெற்றி கிடைக்கும், ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், பிஸ்னஸில் நல்ல டீல் கிடைக்கும். இதெல்லாம் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக மார்ச் மாதம் இருக்குது. கேரியராக இருக்கட்டும், பண வரவுலையாக இருக்கட்டும், இல்லை காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பவர்ஃபுல் மாதமாக இருக்குது. இதுக்கு அடுத்து மே மாதம். மார்ச்சுக்கு அடுத்து உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய மே மாதம். மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக கேரியர் பூஸ்டப் மார்ச் மாதம்னு வச்சுக்கலாம். அந்த பணவரவில் பொருளாதார ரீதியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்கக்கூடியது மே மாதம். பண வரவு அதிகமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், இல்லை கடன் வாங்கியிருந்தால் முடிக்கிறது, இல்லை நீங்கள் கடன் கேட்டிருந்தால் அது கிடைக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு உங்களுடைய திட்டங்களுக்கு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு, இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மே மாதம் இருக்கும். மே மாதத்துக்கெலாம் ஃபினான்ஷியலாக, பொருளாதார ரீதியாக பண வரவுகள் நல்லா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இப்போ இந்த பண வரவில் தான் நம்ம சேமிக்க முடியும். நல்லா வரக்கூடிய மாதங்கள் நம்ம சேமிக்க முடியும். சேமிக்கிறத நம்ம கஷ்ட நேரங்களை நம்ம கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எதிர்காலத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது நல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குது. தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்துக்கணும். இது மே மாதத்தில். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம். ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா, அந்த லவ் பண்ணுறவங்களுக்கெல்லாம், மேஷராசியில் சேர்ந்தவங்களுக்கு பல பேருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதனால் ஜூலை மாதத்தில் ஒரு உங்களுடைய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் நடக்கும். இந்த மாதத்தில் தான் ஜூலை மாதத்தில் மன அமைதி இருக்கும். ஸோ இந்த ஒரு எமோஷனல், ஃபேமிலி ரீதியாக ஒரு எமோஷனலாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அது இருக்கும். சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள புரிதல்கள் நல்லா, அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். உங்கள் கேரியரில் ஒரு க்ரோத் இருக்கும்.
வெளிநாட்டுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, வெளிநாடு கம்பெனியில் ஒரு நல்ல வாய்ப்புகள், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறது, இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. செப்டம்பர் மாதம் வந்து உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கும். நம்ம வந்து வேலை மாறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அதுக்கான முயற்சிகளை இந்த மாதத்தை கனெக்ட் பண்ணி முன்னாலே நம்ம அப்ளிகேஷனாக போட்டு வச்சுருக்கோன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பிஸ்னஸில் வந்து நல்ல எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம், அதுக்கெலாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஸோ கேரியர் வைஸ் வந்து ஒரு நல்ல மாதமாக இருக்கக்கூடியது செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு வருது. இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் வந்து இந்த வருஷம் 2026 முடியக்கூடிய அந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு மாதம். எதிர்காலத்துக்கு வேண்டிய திட்டங்களை வந்து சிறந்த முறையில் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த டிசம்பர் மாதம் வந்து மேஷ ராசிக்காரங்களும் ஒரு சக்ஸஸ்ஸு, அதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த வருஷம் நல்லா பண்ணோம், இந்த வருஷம் சூப்பராக இருந்தது நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த 2026 வந்து நீங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்சதோடைய பலன் கிடைச்சா மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக வந்து ஒரு நல்ல ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் இருக்குது. இந்த வருஷத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மார்ச் மாதம், மே மாதம், அதுக்கடுத்து வந்து ஜூலை மாதம், செப்டம்பர் மாதம், டிசம்பர் மாதம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய 2 மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது வந்து ஜனவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துடக்கூடாது. தேவையில்லாத செலவுகளை வந்து தவிர்த்துக்கணும். நம்ம யார்கிட்டையும் வந்து ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் நல்லா யோசிக்கணும். பொறுமையாக நிதானமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நம்மள தேவையில்லாத சம்மந்தம் இல்லாமல் ஆஜராகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளே வந்து தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு அது நமக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பார்த்துக்கலாம், நான் தான் இப்போ சொல்லிட்டேன் எந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் காரியங்களை தள்ளி போட்டு நல்லா யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருஷ பலன்கள் தனியாக இருந்திருக்கும். இப்போ எந்தெந்த மாதம் எந்தெந்த மாதிரி நம்ம எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக வந்து கோச்சார பலன் தான். உங்களுடைய ஒரிஜினலான ஜாதகத்தை பார்த்தோம்னா தசா புத்திகளையும் சேர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பண்ணிக்கலாம்ன்றதை நீங்கள் நல்ல முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பர் இருக்கும், அதில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.